ஓம் சாந்தி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து கேள்வி பதில் என்னுடைய செஷன் பார்க்க போகிறோம். கேள்வி பதில் நிறைய வந்திருக்கு, கேள்விகள் நிறைய வந்திருக்கு. இது ஞானம், யோகம், தாரணை, சேவையை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். நான் அமிர்த வேலை யோகா பண்ணும்போது எனக்கு அதீந்திரிய சுக அனுபவம் ஆக மாட்டேங்குது. ஈவினிங் யோகா பண்ணும்போதும் அதீந்திரிய சுக அனுபவம் ஆகிறது இல்லை. சரி, நடுநடுவாக யோகா பண்ணால் அப்போவாவது அதீந்திரிய சுக அனுபவம் ஆகும்னா அப்போவும் அனுபவம் ஆகிறது இல்லை. நான் என்னதான் பண்ணுறது? இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. பாபா வேறு டெய்லி அதீந்திரிய சுகம் கேட்குறேன்னா என் பிரம்மாகுமார் குமாரிகிட்ட கேளுங்கிறார், டெய்லி சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் எனக்கு அனுபவமான பாட காணோம். இது கொஞ்சம் வரி சொல்லுங்க ஐயா. அதீந்திரிய சுகம் அப்படிங்கிறது ஆத்மாவனுடைய மிக ஆழமான ஒரு அனுபவம். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஃபுல் டே என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் யோகாவில் இருக்கும்போது அதீந்திரிய சுகம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அதை பொறுத்தான் இருக்குது. எடுத்தோடனே போய் உட்காந்துட்டீங்க, உடனே அதீந்திரிய சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஃபுல் டே நீங்கள் அதனை பற்றி சிந்தனை பண்ணவே இல்லை, ஃபுல் டே வேறு சிந்தனைகள் இருந்தீங்க. ஆனால் இப்போ யோகத்தில் உட்காந்தோன்னே எனக்கு அதீந்திரிய சுகம் கிடைக்கணும்னா அப்படின்னா எப்படி கிடைக்கும்? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நாளினுடைய ஆரம்பம் எப்போ ஏற்படுகிறது? நம்ம பிராமணர்களுக்கு ஒரு நாள் ஆரம்பம் அப்படின்னா எப்போ ஆரம்பிக்கும்? அமிர்த வேலை யோகா, அமிர்த வேலையா? யாரெல்லாம் அமிர்த வேலை தான் நாளினுடைய துவக்கம் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஓகே. ஆனால் உண்மையிலேயே ஒரு நாளினுடைய துவக்கமானது அதனுடைய முந்தைய நாள் ராத்திரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ராத்திரி என்ன மாதிரியான ஸ்திதியில் தூங்குனீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த நாளினுடைய அமிர்த வேலை யோகம் எப்படி இருக்குங்கிறது அந்த ராத்திரியினுடைய நிலை தான் உங்களை டிசைட் பண்ணுது. ஃபுல் டே என்ன வேணானோ பண்ணேன், கண்டதை தவறுகள் செஞ்சேன், கண்டதை வீணானது பார்த்தேன், பேசினேன், வீணான விஷயங்களை நினச்சிட்டு இருந்தேன், டைமே ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், வாயில் வந்ததெல்லாம் பேசினேன், கையில் கிடச்சதெல்லாம் செஞ்சேன், கையில் கிடச்சதெல்லாம் சாப்பிட்டேன், இந்த மாதிரி ஃபுல் டே போயிட்டு இருந்தது. ஆனால் யோகாவில் உட்காந்தா மட்டும் எனக்கு அதீந்திரிய சுகம் வேணும் அப்படின்னு மீதி நேரம்லாம் அதனுடைய ஒரு எண்ணம் கூட வரல. யோகாவில் உட்காந்தோன்னே எனக்கு அதீந்திரிய சுகம் வேணும் அப்படின்னா அது இம்பாசிபிள். ஒவ்வொரு செகண்டும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செக்கிங் அந்த அளவு ஒரு டீப்பாக இருக்கணும், ஒவ்வொரு செகண்டும் செக்கிங் இருக்கணும். அப்புறம் அந்த அதீந்திரிய சுகமானது யோகத்தில் மட்டும் கிடையாது, நீங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் கூட அனுபவம் பண்ண முடியும். நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அந்த டைமில் கூட நீங்கள் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியும். நீங்கள் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் நினச்ச உடனே அதீந்திரிய சுகத்தை நீங்கள் அனுபவம் பண்ண முடியும். இதனுடைய மூல ஆதாரம் என்ன? உங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கிறது ஃபுல் டே, அதை பொறுத்து தான் நீங்கள் எந்த மாதிரி உங்கள் மனநிலையை உருவாக்கி வச்சுருந்தீங்க, எந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்கில் இருந்தீங்க, ஒவ்வொருத்தரையும் எந்த மாதிரி பார்த்தீங்க, அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் உங்களுடைய அதீந்திரிய சுகம் யோகத்தில் மட்டும் வருமா இல்லை நடந்தாலும் சுற்றினாலும் வருமாங்கிறது அதை பொறுத்து தான். வேறு யாராவது இதில் ஆட் பண்ணுறீங்களா? சுஷில் பாய், நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? கொஞ்சம் மைக் கொடுங்க அவருக்கு. ஓம் சாந்தி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதீந்திரிய சுகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற இந்த டெஃபினிஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நமக்கு நம்ம இந்திரியங்களுடைய சுகத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் அனுபவம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அதுக்கு அடிமையாக இருக்கிறோம், அதில் கவர்ச்சிக்கப்படுறோம் அப்படின்னா நம்மளால் அதீந்திரிய சுகம் அனுபவம் பண்ணக்கூடிய விஷயத்தில் தொய்வு ஏற்படும். நம்ம உலகத்தில் தான் இருக்கோம், காரிய விவகாரத்தில் வந்தாலும் கூட, எல்லாருடைய சம்பந்தத்தில் வந்தாலும் கூட, அவங்களுடைய நெகட்டிவை நம்ம பார்த்தாலும் கூட, அவங்களுடைய எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம அட்ராக்ட் ஆகக்கூடாது. நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், ரொம்ப முக்கியம் இது. அவங்களுடைய நெகட்டிவ் விஷயங்கள்லையும் நம்ம அட்ராக்ட் ஆகக்கூடாது, அவங்களுடைய பாசிட்டிவ் விஷயத்துலையும் நம்ம அட்ராக்ட் ஆகக்கூடாது. எல்லா கவர்ச்சிகள்லேருந்தும் விடுபட்டு நம்மளுடைய உடலினுடைய கவர்ச்சி, உடல் சம்பந்தத்தை சேர்ந்தவங்களுடைய கவர்ச்சி, எல்லா கவர்ச்சியிலேருந்து நம்ம விடுபட்டு நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தில் இப்போ நம்ம நிலைக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய அதீந்திரிய சுகம் நமக்கு அனுபவம் ஆகும். ஏன்னா உண்மையிலே நம்மளுடைய இயற்கையான குணம் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு இல்லையா? அதீந்திரிய சுகங்கிறது எப்படி அமைதி நம்மளுடைய இயற்கையான குணமோ அதே போல் அதீந்திரிய சுகமும் நம்மளுடைய நேச்சர், நம்மளுடைய இயற்கையான சுபாவம்.
நம்மளுடைய இயற்கையான சுபாவம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்மளுடைய சொத்து. அப்போ நம்ம ஈஸியாக அனுபவம் பண்ண முடியும். நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பாபா கூட கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அதீந்திரிய சுகத்தை நம்ம அடையிறதுக்கு தூரம் கம்மியாக தூரம் இல்லை. அதை அடையிறதுல கஷ்டம் இல்லை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிலை அடைந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம நடந்தாலும் சுற்றினாலும் இப்படி நீங்கள் சொன்னீங்க இல்லையா பிரதர், அதே போல் நம்ம அனுபவம் பண்ண முடியும். ஓம் சாந்தி. 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, என்னால் ஒரே விஷயத்தில் நிலைச்சி இருக்க முடிய மாட்டேங்க. நான் நல்லா திங்க் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்து ஒரு இதில் போனாலும் கூட அடிக்கடி அது வெளியே தான் போயிட்டுருக்கு புத்தி. நாம் ஒரு முடிவுக்கு வந்தால் கூட மனசு சொல்லுது இல்லை இது தப்பாக இருக்குமோ அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு போகிறோம், அதுவும் மனசு சொல்லுது இதுவும் தப்பாக இருக்குமோ அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியலை. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஸ்திதியில் நெகட்டிவ் எஃபெக்ட் ஆயிட்டுருக்கு, ஸ்திதியை பாதிக்குது இது. இதனால் இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த சக்கரத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது? இதுதான் 2வது கேள்வி. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் டே நிறைய விஷயத்தில் டிசிஷன் எடுக்கிறோம், அதில் காரியமும் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க. நான் போனேன், டைனிங் எடுத்தேன், சாப்பிட்டேன், வந்துட்டேன். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சு, போனேன், எடுத்தேன், தண்ணியை குடித்தேன், வந்தாச்சு. இந்த இதிலலாம் இப்போ இது வரைக்கும் பிரச்சனை எதுவும் இல்லை. இப்போ இதில் டிபெண்ட் இதில் டிபெண்ட் ஆகுது அப்படின்னா, எது சார்ந்து இந்த காரியம் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள், எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நான் டிசிஷன் மேக்கராக இருந்தேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2மே சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது நம்ம ரெகுலராக என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோமோ அது பார்த்தீங்கன்னா சகஜமாக இருக்குது. அதில் நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு நம்ம அதிக முயற்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. திடீர்னு ஏதாவது ஒரு புது காரியம் நமக்கு வருது, அதில் டிசிஷன் எடுக்கும்போது தான் நமக்குள்ள ப்ராப்ளம். டிசிஷனில் நமக்கு அனுபவங்கள் எந்த மாதிரி இருக்குதோ அதை பொறுத்து நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் இது வரைக்கும் என்னவா இருந்தது, நான் என்னெல்லாம் பார்த்துருக்குறேன், யாரெல்லாம் என்ன மாதிரியான வெற்றிகள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரி தோல்வி கிடைச்சிருக்கு, இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போல்லாம் டிசிஷன் எடுக்கணும்னு தோணுதோ அது எப்போ எடுக்கணும்? மேக்ஸிமம் 2 to 5 காலையில் அமிர்த வேலை யோகாவில். அந்த டைம் தான் ரொம்ப நல்ல டைம். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. பாபாவே டச் பண்ணுவார். பாபா டச் பண்ணுவார்னு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை அப்படின்னா சரி, ஓகே, இயற்கை டச் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்தில் சூழ்நிலை சதவ பிரதானமாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா யோகா யுக்தமாக இருந்து, அதாவது யோகா பண்ணிட்டு யோக ஸ்திதியில் இருந்துட்டு அப்புறமா டிசிஷன் எடுங்க. அப்போ அது தப்பாகவே இருக்காது, கரெக்டாக இருக்கும், 100% கரெக்டாக இருக்கும். அடுத்தது 3வது கேள்வி, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது பகவான் என் கூட இருக்காரா இல்லையா, காடு பாபா என் கூட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? இது 3வது கேள்வி. இப்போ ஸ்தூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க, சரி நம்ம தனியாக இல்லை, இப்போ 2 பேர் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு கான்சியஸில் நமக்கு தோணுது இல்லையா, ஒருத்தர் என் கூட வந்துட்டுருக்காங்க, 2 பேர் வந்துட்டுருக்காங்க, 3 பேர் வந்துட்டுருக்காங்க. அதே போல் பாபா நம்ம கூட இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி அவர், இவ்வளோ பெரிய ஆள், உலகமே தேடிட்டு இருக்கிற ஒருத்தர், எல்லாத்துலேயும் ஃபுல் 100% கடல் போல் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு அவர் ஃபீல் ஆகணும்ல. எப்படி ஃபீல் ஆகும்? அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்து சச்சின் பாய் சொல்லுங்கள். சச்சின் பாய் சொல்கிறாரு, அதாவது பரமாத்மா நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. முதல் விஷயம், இப்போ நம்ம போய் யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? என் கூட இருக்கார், இப்போ அவ்வளோதான் இருக்கார். ஒரு மிக கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஒரு சக்தி பரமாத்மா அவர் கூடவே ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். கண்டிப்பாக யார் கூட இருக்காங்களோ ட்ராவல் பண்ணுறாரோ அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ மகாவீருக்காக சொல்கிறாங்க, மகாவீர் பார்த்தீங்கன்னா அவர்
நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க வழியில் முள் இருந்ததாமா. அவர் அந்த இடத்துல போனோன்னா அந்த முட்கள் எல்லாம் தலைகீழாக திரும்பிடுச்சாமா. அது அவரை குத்தாமல் ஆயிடுச்சு. அதே போல் முகமது நபிக்காக சொல்கிறாங்க. அவர் பாலைவனத்தில் பகுதிகளில் இருந்தார். அப்போ அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவருக்கு பின்னாடி ஒரு மேகம் எப்போவுமே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் அவருடைய நிழலுக்காக. அங்கே எந்த முள் எந்த மேகம் அந்த ரெண்டுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க முள்ளும் கிடையாது மேகமும் கிடையாது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது அந்த ஆத்மாவனுடைய பரமாத்மா மீதான நம்பிக்கையின் வெளிப்பாடு. அவ்வளோதான். அவங்களுக்கு நிச்சயம் இருக்குது பரமாத்மா மேலே. அவங்களுக்கு பரமாத்மா மேலே நம்பிக்கை இருந்தது. என் கூட எப்பவுமே ஒரு கண்ணுக்கு புலப்படாத சக்தி ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையினுடைய ஃபீலிங் தான் அவங்களுக்கு அந்த முள் தலைகீழானதும் மேகங்கள் அவங்கள கூடவே ட்ராவல் பண்ணும். இது சீக்ரெட்டு. இது நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். எனக்கு தெரியும், என் கூட பாபா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, கூட சதா இருக்கிறாரு. ஒரு செகண்ட் கூட அவர் என்ன பிரிஞ்சு இருக்கிறது இல்லை. அந்த மாதிரியான அனுபவங்கள் நமக்கு தெரியும். அதை மற்றவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவர் என் கூட தான் இருக்கிறாரு, அது எனக்கு தெரியும். அவர் இருக்கிறதுக்கான அடையாளம் எனக்கு எப்பவுமே மகிழ்ச்சி, எப்பொழுதுமே வெற்றி, நிரந்தரமாக எனக்கு சக்திசாலியான எனர்ஜெட்டிக்கான ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. டைம் டு டைம் பாபாவனுடைய உதவி நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா ஏதாவது மனிதர்கள் மூலமாக அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் பாபா நமக்கு டச் பண்ணுறாரு, முன்னாடியே நமக்கு சொல்லிடுறாரு. இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன குழந்தைகள் மூலமாக எனக்கு பாபா வழிகாட்டிட்டு போயிடுறாரு. அவங்கள எனக்கு தெரியவே செய்யாது, ஆனால் வந்தாங்க, வழிகாட்டாங்க, போயிட்டாங்க. பாபா என் கூட எப்பவுமே இருக்காரு. இந்த சிருஷ்டியினுடைய ஒவ்வொரு புல் பூண்டு மூலமாக எனக்கு பாபா உதவி பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்மளுடைய சிந்தனைகள் பாசிட்டிவாக இருக்குது, நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் பாடம் கற்றுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பரமாத்மா தான் ஒவ்வொரு விஷயம் மூலமாக குழந்தைங்களை நம்மளை ரெடி பண்ணுறாரு, தயார்படுத்துகிறாரு, கூடவே இருக்கிறார். இதுதான் ப்ரூஃப். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, கனவுல ஒருத்தவங்க எனக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, தூங்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரே டிஸ்டர்பன்ஸ். யாரை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க தான் முன்னாடி கனவுல நிற்கிறாங்க. இதுலேருந்து நான் விடுபடுறதுக்கு ஏதாவது வழியை சொல்லுங்கய்யா ப்ளீஸ். ஒரே கவலையாக இருக்கு. 5வது கேள்வி இது. இப்போ நமக்கு தெரியும், கனவு இன்றைய ஃபுல் டேனுடைய யார் அதிகமாக நம்ம ஆட்கொண்டு இருந்தாங்களோ அந்த சீன்ஸு, அந்த மனிதர்கள், அவங்க தான் கனவுல வருவாங்க. அது நமக்கு தெரியும். நம்ம மனசுக்குள்ள யாருடைய தரிசனம் அதிகமாக நிகழ்ந்ததோ, ஆத்ம தரிசனமா, பரமாத்மா தரிசனமா, நாடக தரிசனமா, இல்லை பாசிட்டிவ் தரிசனமா, இல்லைன்னா நெகட்டிவா, இல்லைன்னா மனித தரிசனமா, சரீர தரிசனமா, எந்த தரிசனம், எந்த சிந்தனைகள், எந்த நினைவுகள் அதிகமாக இருந்ததோ, யாருடைய பிக்சர் நமக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போச்சோ, அதை பொறுத்து தான் ராத்திரி கனவு. இல்லையா? பாபா சொல்றாங்கல்ல, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பாபாவுக்கு சப்மிட் பண்ணிட்டோம், கிளீன் பண்ணிட்டோம், கிச்சனை கிளீன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம மனசுங்கிற கிச்சனை கிளீன் பண்ணிட்டு, ராத்திரியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க. அதே போல் நான் ராத்திரி எல்லாத்தையும் பாபாவுக்கு சொல்லிட்டு, நேர்மையாக பாபாவுக்கு சொல்லிட்டு கிளீன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அடுத்த நான் ராத்திரி கனவு வராது. ஒழுங்காக 100% பாபாவுக்கு நம்ம ஒப்படைச்சிருந்தோம் அப்படின்னா, இல்லைன்னா அது வரதான் செய்யும். அப்புறம் இன்னொரு விதத்தில் இருக்கும், நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு விரும்பியிருப்போம், ஆனால் நம்மளால் செய்ய முடியாமல் போயிருக்கலாம், நம்ம அதை அடக்கி வச்சுருப்போம், அது கனவுல தான் வெளிப்படும். இதெல்லாம் நீங்கள் அடக்கி வச்சுருக்கீங்களோ, அமுத்தி வச்சுருக்கீங்களோ, அது கனவுல அது நிறைவேறின மாதிரி வரும். இதுதான் ரகசியம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ யார் கனவுல கனவுல உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சுப பாவனை வைங்க. தியானம் பண்ணும்போது அமிர்தவேளை யோகமாகட்டும், ஈவினிங் யோகமாகட்டும், இல்லை ஃபுல் டே அவங்களுக்கு நல்ல உணர்வுகளை கொடுங்க, நல்ல வைப்ரேஷனை கொடுங்க. அவங்களுக்கு மேலே உள்ள தப்பான அபிப்பிராயத்தை நீங்கள் இன்னொரு நல்ல பவர்ஃபுல்லான எண்ணங்களை கொடுத்து அதை கிளியர் பண்ணிடுங்க. இது ஒன்றாச்சா? அப்புறமா அவங்க சரி ஓகே இதில் கிளியர் ஆயிரும், ஆனால் நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது ஃபுல் டே.
அதே நினச்சிங்கன்னா ஏற்கனவே கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. அப்புறம் ஃபுல் டே நீங்கள் வேற அவங்கள நினச்சி டிஸ்டர்ப் ஆனீங்க. அப்போ என்னாச்சு, இன்னும் டீப்பாகி போயிடும் அந்த நினைவு. அதனால இது ஒரு சமஸ்காரமாக மாறக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக அதுதான் வழி. தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பாபாகிட்ட கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம நெகட்டிவ் கண்ணோட்டத்தை நம்ம எந்த ஒரு காட்சியை பார்த்து நமக்குள்ளே கொண்டு வந்திருப்போமோ அதை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா மற்ற நேரத்திலேயே கூட நம்ம உட்காந்து ஈவினிங் யோகாவில் கூட பண்ணலாம். அந்த சீனை வந்து பாசிட்டிவ் பெயிண்டால் நீங்கள் பெயிண்ட் அடிச்சு விட்டீங்கன்னா, பாசிட்டிவ் கலர் பூசிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ள உறுத்தக்கூடிய நிகழ்வாக அது அமையாது. உள்ள ஆள் மனசில் பதியாது. நெகட்டிவாக நம்ம ஏற்கனவே போயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது நெகட்டிவாக தான் ஆகும். அது வந்து கனவுல வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஒரே வழி, பாபா கிட்ட ஒப்படைச்சிடணும், இல்லைன்னா பாசிட்டிவ் பெயிண்ட் அடிக்கணும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவர், என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தூய்மையில் வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறாரு. தூய்மையை என்ன இருக்கிறதுல தடை போட்டுட்டு இருக்கிறாரு. ஒரே என்ன தொல்லை பண்ணிகிட்டே இருக்காரு இருந்தாலும். நான் என்ன பண்ணுறது? இதுதான் வந்து 6வது கேள்வி. மாதாஜி ஞானத்தில் இருக்காங்க, அவங்களுடைய ஹஸ்பண்டு ஞானத்தில் இல்லை. இவங்க தூய்மையை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த பயிற்சியில், இந்த முயற்சியில் அவங்க கணவர் தடைகளை போட்டுட்ருக்கிறாரு. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு மாதாஜி கேள்வி கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா யங் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையினுடைய எடிட்டராக இருந்தார் அவர். அந்த டைமில் யாரோ ஒருத்தவங்க அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. என்னுடைய மனைவி, அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் நான் ஆன்மீகத்தில் ரொம்ப முன்னாடி போகணுன்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணலாம்? மனைவியினுடைய சப்போர்ட் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எப்படி ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தில் போகிறது? அதுக்கு பதில் வந்து காந்திஜி சொல்லியிருந்தாரு, நீங்கள் வந்து அவங்களுக்காக காத்துட்ருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் யாருக்காகவும் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் யாருக்காகவும் காத்திருக்கணும், யாருக்காகவும் உங்களுடைய வழியை மாற்றிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஒருவேளை யாராவது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, கணவனோ மனைவியோ டிஸ்டர்ப் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய தாரணையில் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் உங்கள் மனசில் உறுதி இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் இந்த மார்க்கத்தில் போகணுமா வேண்டாமா? இன்னைக்கு பாபா வாணியில் சொன்ன மாதிரி 2 பக்கம் போட்லேயும் கால் வச்சுருக்கேனா, இல்லை எந்த போட்டில் நம்ம போகணுமோ அந்த போட்டில் தான் கால் வச்சுருக்கிறேனா? அதனால் இந்த மார்க்கம் தனியாக ட்ராவல் பண்ணக்கூடிய மார்க்கம், யாரும் கூட வர முடியாது. அதனால் நீங்களே செலக்ட் பண்ணுங்க, நீங்களே தனியாக இந்த மார்க்கத்தில் பயணத்தை தொடங்க. யார் எவ்வளவுதான் தடைகள் போட்டாலும் நம்ம முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தடைகள் வருமோ அதை பேஸ் பண்ணி தான், அதை பொறுத்து இன்னும் நமக்குள்ள தூய்மையினுடைய தாரணைகள் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகும். அதுதான் உண்மை. நீங்கள் பிரச்சனைகள்னு புரிஞ்சிக்காம நம்மளை வந்து முன்னேற்றக்கூடிய சாதனமாக நினச்சிக்கோங்க. இது வந்து நம்மளை வந்து உரைத்து பார்க்கக்கூடிய உரைகள் அப்படின்னு, அதுதான் உண்மை. தங்கத்தை உரசி பார்க்குற மாதிரி நம்மளை உரசி பார்க்குது. உரசி பார்க்கறதுக்காக இந்த மாதிரி கணவன் மூலமாக, மனைவி மூலமாக நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர், சோதனை தாள் வருது. இல்லைன்னா நாம் சோதிக்கப்படுகிறோம், நாம் தங்கமா இல்லை பித்தளையா அப்படின்னு. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் இருந்தார். அவர் 40 வருஷம் ஆன்டி பிரம்மா குமாரியில் இருந்தார். நம்மளுடைய பிரம்மா குமாரிகள் இயக்கத்திற்கு எதிர் குழு, அதுக்கு அதில் இருந்தவர் நிறைய பிரம்மா குமாரிகளுக்கு டிஸ்டர்ப் பண்ணார், நிறைய தடைகளை ஏற்படுத்தினார். ஆனால் ஒரு நாள் அவரே ஞானத்துக்கு வந்துட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது, அவர் 40 வருஷமாக தடையை போட்டுட்டு இருக்கும்போதும் அவர் பிராமண ஆத்மாவாக தான் இருந்திருக்கிறாரு. நம்மளுடைய தெய்வீக குலத்தை சேர்ந்தவராகவும் இருந்திருக்கிறாரு. அதனுடைய விதை ஏற்கனவே அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த விதை எப்போ முளைக்கணும்னு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைம் இப்போ வந்துச்சு. அதனால் அவர் ஞானத்துக்கு வந்துட்டார். அதனால் நீங்கள் நிறைய ஸ்டோரியை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய தொல்லை பண்ண மாதாஸ் இருக்காங்க, நிறைய தூய்மைக்காக பிரதர்ஸை
கணவன் ஞானத்தில் இருப்பார், அவங்க விட மாட்டாங்க. எல்லாம் மனைவி ஞானத்தில் இருப்பாங்க, கணவர் நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்ப் பண்ணவங்க நிறைய பேர் ஞானத்துக்கு வந்திருக்காங்க நிறைய. அப்புறம் அவங்க வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க, இந்த மாதிரி இல்லை நான் பண்ணியிருக்கேன், இப்போ தான் எனக்கு புரியுது பாபாவனுடைய அருமை. பகவான் இந்த பூமிக்கு வந்துட்டாரு, நம்மளை தேவதையாக மாற்றிட்டு இருக்கிறாரு, நம்ம புது உலகம் வரப்போகுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ உருகி பேசியிருக்காங்க. அந்த மாதிரி எப்போ வேணாலும் சேஞ்சஸ் ஏற்படலாம். அதனால் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதனால ரொம்ப அமைதியாக அவங்களுக்கு மௌனத்தில் அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் மௌனமாக, வெளிப்படையாக இல்லை, மௌனமாக உள்ளுக்குள்ளேயே சகாஷ் கொடுத்துட்டே இருங்க, தூய்மையினுடைய வைப்ரேஷனை கொடுத்துட்டே இருங்க. நல்ல சுப பாவனை வைங்க, சுப காமனை வைங்க. ரொம்ப அதிகமான டிஸ்டர்பன்ஸ் வருது பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லீகலாக போக வேண்டியது ரொம்ப போகலாம். லீகலாக இதில் கூட பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நம்ம பந்தக்காரங்க கூட நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை பண்ணலாம். ஆனாலும் ஒருவேளை இதில் குழந்தை இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. வேறு மாதிரி, அது ஒவ்வொரு மாதிரி. ஆனால் நம்மளுடைய நிலை ஆடாத அசையாத உறுதியாக இருக்கும் பட்சத்தில், நம்மளுடைய தாரணைகள் நம்மளுடைய நிச்சயம் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கான அந்த தூய்மைக்கான வழியானது தானாகவே ஓப்பன் ஆகும். புது வழி ஓப்பன் ஆயிடும் தானாக. அதனால் இன்றைக்கி தடைகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம், அது ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் உறுதியாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு, பாபா மேலே நம்பிக்கை வச்சு, எவ்வளோக்களோ நாடகத்தின் மேலே, நம்மளுடைய அடுத்த சத்தியுகத்தின் மேலே நம்பிக்கை நமக்கு இருக்கும் பட்சத்தில் நமக்கான வழி தானாகவே திறக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொல்கிற மாதிரி திறக்கும் கண்டிப்பாக. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல் யோகா இல்லைன்னா பாபா கூட யோகாவை எப்படி அதிகப்படுத்துவது? பவர்ஃபுல் யோகா மற்றும் பாபா மேலே அன்பை அதிகப்படுத்துவது எப்படி? இந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வேற ஒன்று நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது முக்கியம். இப்போ நம்ம தேகதாரிகள் மேலே நமக்கு அன்பு அதிகமாகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எப்படி தேகதாரிகள் மேலே அன்பு அதிகமாகுது? அவங்களுடைய விசேஷத்தாவை பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகிறோம். விசேஷத்தானே ஒரு பிரதர் சொன்னார், விசேஷத்தாவை பார்க்கணும். இல்லை விசேஷத்தாவை பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆகிறோம். பியார் அப்படிங்கிறது, அன்பு அப்படிங்கிறது அதுக்கு பிறகு தான் வருது. லவ், அன்பு, லவ் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் தான் வருது. ஆனால் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க, இல்லைனா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு காதலர்கள் ஆகிறாங்க? எப்படின்னா இப்போ நம்ம ஃபுல் டே யாருடைய தொடர்பில், இப்போ ஒருத்தவங்க நம்மளுடைய தொடர்பில் வராத வரைக்கும், அவங்க வேறு ஊரில் இருக்காங்க, நான் வேறு ஊரில் இருக்கேன் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம நம்ம அடிக்கடி பார்க்க மாட்டோம், பார்க்க வேண்டிய வராது. நம்ம வேறு இடத்துல இருக்கோம், அவங்க வேறு இடத்துல இருக்காங்க. அதனால் நம்ம கண்கள் அவங்க மேலே படாது. அதனால் அவங்க மேலே அன்பு வராது, அட்டாச்மெண்ட்டும் வராது, ஒன்றும் வராது. நம்ம எப்போ பார்க்குறோமோ இல்லை பேசுகிறோமோ அப்படிங்கிற அந்த நிகழ்வு நடக்கும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம காதலோ அன்போ அங்கே மலருது இல்லையா? பார்க்கவே இல்லை ஒருத்தவங்களை 5 வருஷமாக, அவங்க மேலே காதல் இருக்குமா? என்ன இருக்காது. யார் பார்த்துட்டே இருக்கிறோமோ அவங்க மேலே தான் அன்பு வரும். அன்பாகட்டும் காதலாகட்டும். இதில் சாட் பண்ணுறாங்க, ஃபோன் பேசுகிறாங்க, அப்புறம் இப்போ லெட்ரு, இந்த மாதிரி விஷயத்தில் தான் காதல் வளர்க்குது. அதே போல் நம்ம எவ்வளோ பாபா நினைவில் ஃபுல் டே பாபா கூட எவ்வளோ நேரம் பேசுகிறோம், பாபாவை எவ்வளோ நேரம் பார்க்குறோம், பாபா கூட எவ்வளவு நம்ம ஷேர் பண்ணுறோம், நம்ம ஒவ்வொரு காரியத்துலையும் நம்ம எவ்வளோக்களோ அவரை கூட வச்சுருக்குறோம், நம்ம எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட எவ்வளோக்களோ ஷேர் பண்ணுறோம், அவர்கிட்ட எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், யார் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம யார் கூட வாழ்கிறோம், சதா மனிதர்கள் கூடயா பொருட்கள் கூடயா, பாபா கூடவே இருக்கிறாரா, பாபாவுடைய ஞானம் நம்ம கூட இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பாபா மேலே அன்பு வரும். இல்லை திடீர்னு ஒருத்தர் மேலே அன்பு வராது. எப்போவுமே அவங்க கூட நல்லா பழகும் போது தான் அன்பு வரும். அதே போல் ஃபுல் டே நான் யார் கூட பழகிட்டு இருக்கிறேன், பாபா என் கூட இருக்காரா, 24 hours 24/7 கூடவே இருக்கிறாரா?
காய்கறி வாங்க போகும்போது, நடக்கும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது அவர் கூட பேசிகிட்டு இருக்கிறேன், அவர் கூட நடந்துட்டு இருக்கிறேன், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பாபா நம்ம கூடவே வச்சு 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 பழகுறோம் அப்படின்னா கூடவே இருக்கிறவங்க மேலே கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும், அன்பு வரும். இதுதான் அட்ராக்ஷன் லா, ஈர்ப்பு விதி. அதே போல் பாபாவை நம்ம கூடவே வச்சுருந்தோம் அப்படின்னா, மனிதர்களை வைக்கிறதுக்கு பதிலாக பாபாவே எப்போவுமே கூடவே வச்சுருக்கோம் அப்படின்னா, அப்போ பாபா மேலே தான் நமக்கு ஈர்ப்பு ஏற்படும், அன்பும் ஏற்படும். கூடவே சாப்பிடுவாங்க, கூடவே சுற்றுவாங்க, கூடவே வீட்டுக்கு பண்ணப்புறம் கூட ஃபோனில் மெசேஜ் அனுப்புவாங்க, பேசுவாங்க. இந்த மாதிரி அவங்க வளர்ப்பாங்க இல்லையா. ஒருவேளை இப்போ ஒரு வருஷம் நம்ம ஒன்றுமே பேசலை, பழகலை அப்படின்னா கட்டாயிரும்ல அன்பு. அதே போல் தான் பாபாவோடையதும் சேம் மெத்தட் தான். பாபா கூட சதா தொடர்பில் இருக்கணும், அப்போ தான் அவர் கூட காதல் வளரும், அன்பு வளரும். இல்லைன்னா அங்கேயும் அன்பு இருக்காது. இந்த கேள்விக்கான பதில் புருஷோத்தம் பாய், நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே, மைக்கு வாங்கி. ஓம் சாந்தி. முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பழைய உலகத்தின் மேலே வைராக்கியம் இருக்கணும். எவ்வளோ பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வந்துருமோ, பழைய உலகமே அழிய போகுது, அவ்வளோதான். பாபா சொல்கிறார்ல, இன்னையுடைய சாகார முரளியில் மரணம் முன்னாடி இருக்குது. அதனால எவ்வளோ முடியுமோ உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா மண்ணோடு போயிடும், மண்ணோடு மண்ணாயிரும், வேஸ்ட்டாக போயிடும், அப்படியே இருந்து போயிடும், யாருக்கும் யூஸ் ஆகாமல் போயிடும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாபாவுடைய சேவையை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே போல் எவ்வளோக்குள்ள வைராக்கியம் வருமோ அவ்வளோக்குள்ள யோகா பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அன்பு அதிகமாகணும் அப்படின்னா பாபா மேலே, பாபா தான் என்னுடைய உலகம், நான் வாழ்வதே பாபாவுக்காக, நான் இருந்தாலும் பாபாவுக்காக, இறந்தாலும் பாபாவுக்காக, நடக்கிறது பாபாவுக்காக, நான் ஒவ்வொரு சுவாசமும் பாபாவுக்காக. பாபா 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 பாபா. இந்த அளவு நம்ம இருக்கும்போது பாபாவனுடைய உதவியும் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய ஸ்மிருதியிலையும் பாபா அடிக்கடி இருப்பார். நமக்கு பாபா என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, எப்பப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோக்குள்ள நம்ம பாபா மூலமாக கிடைத்த பிராப்திகளை நம்ம நினைப்போமோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு பாபா மேலே அன்பு அதிகமாகும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பரந்தாமம் எனக்கு ஞாபகம் வரவே மாட்டேங்குதுங்க. நடக்கும்போதும் உட்கார்ந்தா தான் ஞாபகம் வருது, பரந்தாமத்தை நினைக்க முடியுது. நடக்கும்போது சுற்றும் போதே பரந்தாமம் ஞாபகம் வரமாட்டேங்குது. எப்படி பரந்தாமத்தை நடந்தாலும் சுற்றினாலும் நம்ம நினைக்கிறது எப்படி? இதான் கேள்வி. சரி, நீங்களே சொல்லுங்க, பரந்தாமன்னா என்ன? பரந்தாமம் நம்ம வீடு தானே. நம்ம வீடை என்னைக்காவது உட்காந்து நினைப்போமா? போகும்போது வரும்போது தானே ஆட்டோமேட்டிக்காக நினைவு இருக்கு இல்லையா. இப்போ லௌகீக வீடு எப்படி ஈஸியாக நினைவு வருது, அதை நம்ம உட்காந்து தான் நினைக்கணும்னு அவசியம் இல்லையோ, அதே போல் இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் வீடை நினைங்க அப்படின்னா உங்கள் வீடு ஞாபகம் வந்துச்சா டக்குன்னு? லௌகீக வீடு சொன்னாங்க, லௌகீக வீடு நினைங்க. கன்ஃபியூஷனாக இருக்கு. நடந்தாலும் சுற்றினாலும் லௌகீக வீடு ஞாபகம் வருது, ஞாபகம் இருக்குது. அப்போ ஏன் பரந்தாமம் மட்டும் நம்ம நடக்கும்போது சுற்றும் போது ஞாபகம் வர மாட்டேங்குது? இதனுடைய ரகசியம் என்ன? ரொம்ப வருஷமாக நம்ம அந்த வீட்டில் தான் இருக்கிறோம், டெய்லி வர்றோம், டெய்லி போகிறோம். அதனால நம்மளுடைய லௌகீக வீடு தானாகவே ஞாபகம் வருது. அதாவது நம்ம லௌகீக வீட்டுக்கு அடிக்கடி போகிறதுக்கு நமக்கு பழக்கம் இருக்குது. ஆனால் நம்ம ஆத்மாவனுடைய வீடு பரந்தாமத்துக்கு நம்ம அடிக்கடி போகிறதுக்கான பழக்கமே இல்லை. எப்போ போகிறோம் பரந்தாமத்துக்கு? அமிர்தல யோகா மட்டும்தான் போகிறோம், இல்லை ஈவினிங் யோகாவில் போகிறோம். அடிக்கடி நம்ம போகிறதில்ல. நீங்கள் பரந்தாமம் போகிறதுக்கு பயிற்சியை அடிக்கடி நீங்கள் போய் வர்றீங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. அப்படி அந்த பயிற்சி அதிகப்படுத்த அதனுடைய டைம் அதிகப்படுத்த உங்களுக்கு பரந்தாமமும் உங்களுடைய வீடு மாதிரியே ஃபீல் ஆகும். அங்கே போயிட்டு வர்றதும் ஈஸியாக தெரியும். பரந்தாமம்னு சொன்னோடனே நீங்கள் அங்கே போய் சேர்ந்துருவீங்க. அந்த மாதிரி எல்லாமே பழக்கம்தான். படுத்திட்டோம் அப்படின்னா அது பழகிடும். ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம உறுதியாக இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு புது பழக்கத்தை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் அட்டென்ஷன் மற்றும் உறுதித்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நான் அமிர்தவெளி யோகா நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போ காரியத்தில் நான் வர ஆரம்பிச்சனோ, அமிர்தவெளி யோகா முடிஞ்ச பிறகு உங்களுடைய டியூட்டியில் வர ஆரம்பிக்கும் போது அப்போ பாபாவுடைய நினைவு அந்த அளவு ஸ்ட்ராங்காக இல்லை. இதை எப்படி சரி பண்ணுறது?
இதற்காக நல்ல மெத்தட் பார்த்தீங்கன்னா, நம்ம என்னெல்லாம் காரியம் செய்கிறோமோ ஒவ்வொரு காரியத்தில் ஃபுல்லே நம்ம என்னெல்லாம் காரியம் செய்ய போகிறோம், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு காரியம் வந்தாலும் கூட அந்த காரியம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அதிலே ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ சார்ஜர் போடுறேன் அப்படின்னா ஃபோனில் சார்ஜ் போட போகிறேன். நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நான் ஆத்மாவை சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பேன். நம்ம யோகா வந்து முயற்சி பண்ணி பண்ணல, ஆனால் இந்த எண்ணத்தை நான் அந்த இடத்துல வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற போது அது தானாகவே ஞாபகம் வரும். அது பவர்ஃபுல்லான யோகாவாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நமக்கு நினைவு வந்தால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக. இதை தான் புத்தி யோகா அப்படின்னு சொல்லுவார் பாபா. அதாவது இப்போ யோகா அங்கே பண்ணல, ஆனால் புத்தியில் நினைவு இருக்குது. நான் சார்ஜர் போடுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த சார்ஜர் ஆத்மாவை சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அங்கே இருக்கிறனால அது புத்தியில் நினைவு வரும். இதுதான் புத்தி யோகா. அடுத்த கேள்வி ஒரு பிரதர் கேட்டிருக்காரு, நான் ஞான யோகத்தில் முன்னாடி போனோம், என்ன பண்ணுறது? ஞான யோகத்தில் நான் முன்னாடி போங்க, தாராளமாக போங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய சுப பாவனை, முன்னாடி போங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நமக்கு உண்மையிலேயே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை சும்மா நான் பேரளவுக்கு நான் முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, அது ரொம்ப முக்கியம். ஆஷிஷ் பாய் சொல்லுங்கள் பார்ப்போம். ஞான யோகத்தில் நான் முன்னேறணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? மைக் கொடுங்க பிரதருக்கு. ஓம் சாந்தி. இப்போ நம்ம ஞான யோகத்தில் நான் வந்து முன்னாடி போகணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய லீக்கேஜ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முதல்ல க்ளோஸ் பண்ணணும். அது பட்டி பார்த்து பூசணும். அப்புறம் மனசுக்குள்ளே, அதுக்கு பிறகு நல்ல நல்ல யோகிகள் இருப்பாங்க இல்லையா, நல்ல நல்ல ஞானி யோகி ஆத்மாக்கள், முயற்சி நல்லா தீவிரமாக பண்ணுறவங்க, அவங்களுடைய தொடர்பில் இருக்கணும். முக்கியமாக ஞானி மாதிரி வேஷம் போட்டு சுற்றுவாங்க, அவங்க தொடர்புலலாம் போயிடக்கூடாது. இல்லைன்னா பாபா சொல்லுவார்ல, மஸ்தூரி பண்ணுறாங்களோ, யாரும் மஸ்தூரியாக இருக்காங்களோ அவங்க சங்கத்தில் நீங்கள் போயிடவே செஞ்சிடாதுங்க. அவங்க சரண்டராக இருப்பாங்க, இல்லைன்னா பயங்கர ஞானி யோகி, பயங்கர சீனியராக இருப்பாங்க, ஞானி யோகியாக தெரிவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பாபா நினைவே பண்ண மாட்டாங்க. ஊர்கதை உலக கதை மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில் தெரியாது அவங்கள பார்க்கும்போது. அந்த மாதிரி ஆள்கள்கிட்ட மாட்டிக்கவே செய்யாதுங்க. யார் ஞான யோகத்தில் இருக்காங்க, மௌனமாக இருக்காங்க அதிகமாக, அந்த மாதிரி ஆத்மாக்கள், புருஷார்த்தத்தில் தீவிரமாக இருக்காங்க, சேவையில் தீவிரமாக இருக்காங்க, அந்த மாதிரி ஆத்மாக்கள்கிட்ட நீங்கள் அவங்களுடைய தொடர்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி கேள்வி. இப்போ நான் வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தை நான் கடைபிடிக்கணும்னு நினச்சாலும், இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு தீய பழக்க வழக்கிலேருந்து விடுபடன்னு நினச்சாலும், நல்ல ஏதோ ஒன்று முயற்சி பண்ணாலும் எதுலையுமே ஒரு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அதில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதிகாலை எந்திரிக்கக்கூடிய ஒரு தாரணையாகட்டும், இல்லைனா முரளி டெய்லி கேட்கக்கூடிய தாரணையாகட்டும், ஏதோ ஒன்று நான் என்ன ஒரு எடுக்கணும், நான் கடைபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறேனோ அது வந்து கூடி வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்ணலாம்? இதான் கேள்வி. ஓம் சாந்தி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன ஒரு முடிவு எடுத்துருக்கிறோமோ அதனுடைய மகத்துவம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இதில் மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகுது, அதனுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு உண்மையிலே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான், இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன வேணும்னு பண்ண முடியும். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, ஒரு பெண்ணு நினச்சா அவங்க வானத்துக்கும் பூமிக்கும் பாலங்கள் கட்டி முடிப்பா அப்படின்ட்டு ஒரு பாட்டினுடைய லைன், பழைய பாட்டு. அப்போ இந்த மாதிரி அந்த பாட்டினுடைய லைன் இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன நினச்சாலும் அதை செஞ்சு முடியும். நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கா, இல்லை நம்மளுடைய திடத்தன்மை அதில் இருக்கா, நமக்கு அதுக்கு மேலே நம்பிக்கை இருக்கா, நம்ம அடைஞ்சே தீரணும்னு நமக்குள்ள வைராக்கியம் இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனுடைய பர்சன்டேஜ் கம்மியாகும்போது தான் நமக்கு வெற்றி கம்மியாக கிடைக்கும். வேறு யாருமே காரணம் கிடையாது, நம்ம தான் காரணம். நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அதில் உறுதியாயிட்டீங்க அப்படின்னா, உங்களை தடுக்கிறதுக்கு இந்த முழு உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. ஓம் சாந்தி.